பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பழனி போனது தான். லாஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வீடியோவே எடுக்கல. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஃபுல்லாக மழை. எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது என்ன ஒரு தாராபுரம். தாராபுரத்துலேருந்து பழனி வரைக்குமே ஃபுல்லாக மழை. அதனால் நம்ம ஃபோனில் சார்ஜ் இல்லை, எங்கேயும் சார்ஜ் போட முடியல, அதனால் வீடியோவே எடுக்க முடியல. அதனால் அது இருந்தாலும் நாங்கள் அங்கே அந்த மழை ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கிளிப் அங்கங்கே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோ தான் நான் ஆட் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாராபுரம்க்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்கு. மழை இவ்வளோ நாள் வீடியோ எடுக்கல, மழை வேற பிடிச்சிக்கிச்சு தெரியுதா? பாருங்க, மழை கையில விழுவோம் தெரியுதா? மழை பெய்யுது. அதே மாதிரி நேற்று நைட்டு பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுக்கான காட்டுக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம். இங்க ஒதுங்கிறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை. அது ஒண்ணுதான் பிரச்சனையே. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மழையிலேயே நம்ம போயிட்டு இருக்கோம். சுத்தமா முடியல. இன்னைக்கெல்லாம் ரோட்லாம் தெரியும் நினைக்கிறேன். மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்குமே தூரல் மாதிரி விழுந்துகிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 5-6-8 வருமோ சொன்னானுங்க. டக்கு டக்குன்னு போயிடலாம் அப்படின்னானுங்க. நாங்களும் அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்குதான் நம்மளோட கடைசி நாள். கடைசி நைட் இன்னைக்கு ஷூட் பண்றோம். நாளைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நாளைக்கு காலையில நம்ம நாளைக்கு மதியத்துக்குள்ள நம்ம அங்க பழனி போயிடுவோம். அங்க போயிட்டோம்னா நம்ம நாளைக்கு சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். மழை அவ்வளவுதான் அதிகமாகுது தெரியுதா? கேமரால தெரியும் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் தொடச்சு போட்டுக்கிட்டா ஒண்ணும் இல்லை. எவ்வளோ ஆனா இன்னைக்கு வண்டிலாம் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. ஆனா மழையில நமக்கு நிக்கிறதுக்கு தான் எங்கேயும் இடம் இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. இது நான் வண்டி லைட்ல காட்டுறேன், அப்பதான் தெரியுது. இதுலயே தெரியுது மழை வருது. நமக்கு நிக்கிறதுக்கு தாங்க இப்ப எங்கேயுமே இடம் இல்லை. டக்குன்னு மழை இப்போ ஓரளவுக்கு தூரல் மாதிரி நல்லா வேகமா தான் விழுகுது. இன்னும் வேகமா நல்லா கனமா வந்துடுறதுனா என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. நான் என் பேக்கு காட்டுறேன் எப்படி. அங்க பாருங்க, இந்த ப்ரொடெக்ஷன் கவர் போட்டுட்டேன். அடியில இந்த ரெயின் எது இருந்தது அது போட்டுட்டேன் நானு. அதனால இப்போ பேக்ல இருக்க எதுவும் நினையாது. நம்ம நினைச்சிட்டோம்னா தான் பிரச்சனை. பரவாயில்ல நினைக்கிறதும். ஏன்னா நம்ம இன்னைக்கு குளிக்கல. நேற்று ஈவினிங் குளிச்சதோட சரின்னு நினைக்கிறேன். நேற்று ஈவினிங்கா நேற்று ஈவினிங்கா என்னமோ குளிச்சதுன்னு நினைக்கிறேன். இன்னமும் குளிக்கல. நேற்று ஈவினிங் தான் குளிச்சோம். இன்னைக்கு இன்னும் குளிக்கவே இல்லை. அதனால கடவுளே நம்மள குளிக்க வைக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, மழை பாருங்க ரொம்ப அதிகமா பெய்யுது. இதுக்கப்புறம் நின்று எவ்வளவு தூரம் போக போறேன்னு தெரியல. இங்கேயும் ஒண்ணு போய் மரத்துக்கடியிலயும் நிக்க முடியாது, இவ்வளவு இருட்டா இருக்குது. என்ன பாருங்க, முக்காடு போட்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க பின்னாடிதான். அதனால மழை அதிகமா பெய்யுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு எங்கேயும் நின்றுட்டேன்னா நான் அங்க இருந்து கண்டினியூ பண்றேன். பாய். இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா, மழை பெஞ்சு நம்ம இப்போ ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டோம். ஐயோ பாருங்களேன், நம்ம உட்கார இடம் மட்டும், நம்ம போற இடம் மட்டும் ஏன் அப்படி இருந்தது இல்லைங்க. எந்த வீடு பார்த்துக்கிட்டாலும் ஒரு மாதிரி இருட்டாவும் பயங்கரமாவும் இருக்கு. ஒரு வீடு தான், ஒரு அண்ணன் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கதான் நம்ம உக்காந்துருக்கோம். மழை இப்போ அவ்வளவுதான், மழை நின்றுச்சு. நீ எவ்வளவு நேரம் மழை இருக்குன்னு தெரியல. இப்போ கிளம்புனாதான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அங்க போயிட்டு, அங்க போனாதான் சிட்டி. அங்க எங்கேயாச்சும் பார்த்து ஸ்டே பண்ணோம்னா தான் நாளைக்கு காலையில இல்ல, நாளைக்கு ஒரு மதியானத்துக்கு ஒரு 11-12 மணிக்குள்ள நாளைக்கு நம்ம போய் சாமி பார்க்க முடியும். எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு இது இன்னைக்கு எடுக்கிறது நாளைக்கு எடுக்கிறது மொத்தமா ஒரே வீடியோவா போட்டு விட்டுறேன். சரி, இன்னும் நான் மழை ஆனா இன்னும் நிக்கல. நம்ம பார்த்தா தெரிய மாட்டேங்குது. ஆனா சவுண்ட் எதுவும் கேட்கல. ஆனா தூர்ற மாதிரிதான் இருக்குது. மழை நின்னதும் நான் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். நீங்க பாருங்க, இங்க எங்க உட்காந்துருக்கேன்னு. இங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன். இப்போ வந்து நம்ம தாராபுரம் சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கோம். அங்க பாருங்களேன், தாராபுரம் அங்க இருக்கோம். அந்த கோவில் அங்க ஒண்ணு இருக்கு, அங்க கோவில்லாம் இருக்கு, அங்க இருக்கோம். இப்ப மணி பாத்துக்கிட்டீங்கன்னா 8 மணி ஆகுது. நைட்ல இருந்து நம்ம வீடியோ அதுக்கப்புறம் எதுவும் எடுக்கல. ஏன்னா நைட் இப்பவுமே பாருங்க ரோட்ல ஈரமா இருக்கா. நாங்க இப்போ வரைக்குமே மழையில தான் நினைஞ்சிட்டு வந்தோம். அதனாலதான் இப்ப வரைக்கும் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. இப்பதான் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. மணி 7:30-8 மணி கிட்ட ஆகுது. இன்னும் இங்க இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 12 மணி 1 மணிக்குள்ள பழனி போயிடுவோம். இன்னும் நாங்க குளிக்கவே இல்லை. நம்ம பழனி கிட்ட போய் அங்க போய் குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நைட்லாம் செம மழை. அதனால நம்மளால வீடியோ எடுக்க முடியல. போன் வெளியிலேயே எடுக்கல நைட்லாம். அதுக்கப்புறம் நைட் நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி காலையில தான் எழுந்துச்சு. காலையில ஒரு 2:30-3 மணிக்குள்ள எழுந்துச்சு கிளம்பிட்டோம். பாருங்க, அந்த இடத்துல பாருங்களேன், அங்கெல்லாம் இந்த பாலம் இருக்கு, அந்த அடியில தண்ணி போகும். அங்கெல்லாம் குளிக்கிறதுனா குளிக்கலாம்.
ஆனா இப்ப என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல அது என்னன்னா குளிருது. இப்ப மணி போய் 8 மணி ஆகுது. எப்பயும் உங்களுக்கு தெரியுதா அங்கெல்லாம் அந்த இடத்துல ஃபுல்லா மிஸ்ட், ஃபுல்லா பனியா இருக்கனால இந்த இந்த குளிர்ல குளிச்சுட்டுலாம் போக முடியாது. எப்படியோ அடிச்சு பிடிச்சி போயிடலாம் பழனி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஏப்பா எல்லாம் இவ்வளவு லேட்டா போறீங்க அப்படின்னு. இந்த இடத்துல ஃபுல் க்ரௌடா இருந்திருக்கும். வண்டியே நிறுத்த இடம் இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல க்ரௌட் இருந்திருக்கும். ஆனா இப்ப பாருங்களேன், நாங்க 5 பேர் தான் இருக்கிறோம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆக போதோ தெரியல. இன்னும் கொஞ்ச தூரம் முன்னாடி போயிட்டு எப்படியும் நைட்டு போனை கொஞ்சம் சார்ஜ் போட்டு வச்சிட்டேன், அதனால நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச தூரம் முன்னாடி போயிட்டு அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தா, இந்த இங்க பாருங்க, இந்த தாராபுரத்துல அந்த இதுகிட்ட இருக்கும், அந்த இதுல போயிட்டு இருக்கோம், அந்த பிரிட்ஜ் மேல. இதுல கீழே தண்ணி, இதுலதான் போய் குளிக்கணும்னு சொன்னாங்க. இதுல தண்ணி கொஞ்சம் மோசமா இருக்கு, அதனால எங்கெல்லாம் குளிக்க வேணாம் அப்படின்ட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். சுத்தி ஆனா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாமே. அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பழனி போயிருவோம். நான் பழனி போயிட்டு கூட கண்டினியூ பண்றேன், ஏன்னா போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. இது இந்த பழனி தான் நம்மளோட லாஸ்ட் வீடியோவா இருக்கும். பாருங்களேன் தண்ணி எவ்வளவு தண்ணி போகுதுன்ட்டு. தண்ணி எல்லாம் போகுது, ஆனா அழுக்கா போகுது. வர்றா கீழே இதுல நடந்து போற அளவுக்கு குழி குழியா இருக்கு, அதனால நடந்து போக முடியல. அந்தாண்டியும் பாருங்க ஃபுல்லா பனி பெய்யுது. மணி எத்தனை, ஒரு 9 மணிக்கிட்ட ஆக போகுது. இருந்தாலும் இப்பயே பனி பெய்யுது, தூரல் லைட்டா தூரலும் தூருது. அதனால எங்களால வீடியோ எடுக்க முடியல. இன்னும் பழனிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு. சரி, நான் அதுக்கப்புறம் இன்னும் பழனி போயிட்டு நான் அங்க போயிட்டு கூட ஏதாவது சார்ஜ் போட்டு நான் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்றேன். பாய். இந்த கிளிப்பு ஃபுல்லா நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம மேல கீழே போய் நம்ம குளிச்சுட்டு வெளியில வரோம், உடனே மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சனால நம்மளால எந்த எங்கேயுமே கீழே உட்கார கூட இடையில, கால் வலி வேற. அந்த காலையே டக்கு டக்கு டக்குன்னு மேல போயிட்டோம். மேல போய் ஒரு 50 நிமிஷத்துலயே சாமி பார்த்துட்டோம். கூட்டம் அவ்வளவா இல்லை. 50 நிமிஷத்துல சாமி பார்த்துட்டு இறங்கிட்டு கீழே வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு நம்ம டக்குன்னு பஸ் ஏறிட்டோம்னா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும். ஆன் டைம் ஆயிட்டா இங்க வந்து நம்ம பஸ் எதுவும் கிடைக்கும், ஆட்டோ எதுவுமே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு வந்துமே நம்ம 1 மணிக்கு தான் வந்தோம். வந்துட்டு அவ்வளவுதான், இந்த இதெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. இத்தனை வீடியோ நான் பழனி இது போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா அந்த பழனிக்குன்னு சொல்லிட்டு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு, அது ஃபுல்லா நீங்க போய் பாருங்க. அந்த பழனி இது ஃபுல்லா, இதுல வீடியோலாம் நல்லா இருக்கான்னு நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய வீடியோ நான் பண்ண போறேன். உங்க சப்போர்ட்டை நீங்க கொடுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. அடுத்து எங்க போய் என்ன வீடியோ பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இருக்கிறது, அது மாதிரி நிறைய இது கலந்து வரப்போகுது. அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. பாய்.